அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் crownparadise. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அரேபியன் டிஷ் வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கப்சா மஜ்பூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். பெரிய 3 பட்டை எடுத்திருக்கேன், 10 கிராம்பு எடுத்திருக்கிறேன், அதே மாதிரி 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 kg ரைஸுக்கு நான் தேவையான அளவு நான் பொருள் காட்டுறேன். நீங்கள் 1 kgனால் அது அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு நான் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு நான் சோம்பு எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து முழு மல்லி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து மல்லித்தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து முழு மல்லி 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முழு மல்லி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி கொஞ்சம் சொரண்டு இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். நீங்கள் வந்து குவான்டிட்டியை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் பீஸ் இந்த மாதிரி நான் போன் உள்ள சிக்கன் பீஸாக எடுத்திருக்கேன். மஜ்பூஸ் கப்சாக்கெலாம் வந்து போன் உள்ள பீஸ் எடுத்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளஷெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் போன் உள்ள பீஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போது நான் ரைஸு இந்த கப் அளவுக்கு நான் 2 எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ. இந்த கப்பில் 2 போட்டாவே அது 1/2 கிலோ ஆகிடும். நான் வந்து பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கல. நான் வந்து நார்மல் பிரியாணி ரைஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். இப்போ வந்து நல்லா ஒரு பழுத்த தக்காளியை வந்து நான் வந்து கட் பண்ணி நல்லா வந்து பியூரி ஆக்கிக்க போகிறேன். நீங்கள் 2 தக்காளி கூட வேணாலும் எடுத்துக்கலாம். கூட வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதான் வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம மேலே வந்து கார்னிஷிங்க்காக ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப ரிச் ஃபீல் கொடுக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இப்போ வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் கிஸ்மிஸு முந்திரி பருப்பு இருந்தால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் வெறும் பாதாம் பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனில் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி ரைஸுக்கு வேறு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கணக்கு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதே எண்ணெயில் மேங்கொண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் நான் ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா வந்து கோழியில் நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியில் வந்து கோழியோட கொழுப்பு வந்து நம்மளுக்கு இறங்கியிருக்கும். அதனால் ரொம்ப எண்ணெய் பசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தான் நான் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் இல்லைனா நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து முழு மிளகும் ஆட் பண்ணணும். பட் அதே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் தனித்தனியாக எடுத்து பொறுக்கி வச்சுருவாங்க. அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மிளகை நான் ஆட் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். ரொம்ப கோல்டன் கலராலாம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா டொமேட்டோ பியூரி, அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச ஏனத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ கோழி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுமாண்டா அப்படி கிடையாது. நீங்கள் இஞ்சி பூண்டையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து அது என்னமோ தெரில, அது எனக்கு பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால் உங்களுக்கு எல்லாத்தோட நல்லா மர்ஜ் ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து இதில் வந்து ட்ரை லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்கிட்ட அது வந்து இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சும்மா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து நான் புழிஞ்சிக்கிட்டேன்.
அப்படி அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் நார்மல் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதோட தோலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த கொஞ்சம் மசாலா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்கிறத நான் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எவ்வளோ அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு அப்படியே டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸுனால், இப்போ 1 டம்ளர் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா 1.5 டம்ளர் நம்ம நார்மலாக பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இதில் நம்ம 2 டம்ளராக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா, சிக்கன் வேகும் போது உங்களுக்கு தண்ணி குறையும். தண்ணி குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப வேகாமல் முக்கால் பதத்தில் தான் வெந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எப்போதுமே 1:2 ரேஷியோலேயே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் இந்த சாதாரண பிரியாணி அரிசி நான் எடுத்துருக்கிறதுனால நான் 1:2 ரேஷியோ ஊற்றிக்கிட்டு மேற்கொண்டு நான் 1 டம்ளர் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ சிக்கன் பார்த்துக்கிட்டேன், கொஞ்சம் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் திருப்பி கொஞ்சம் வேக வச்சேன். சிக்கன் வந்து வேகிற டைம் வந்து 10 to 15 மினிட்ஸ் தான். ரொம்ப ஃபுல்லாக வேகணும், போனும் ஃப்ளஷும் தனித்தனியாக அளவுக்கு வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை திருப்பி நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போவோம், அப்போது அது வெந்துடும். ஸோ அதனால் முக்கால் பதத்துக்கு வெந்தாவே போதும். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் சிக்கனை இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் எடுக்கும் போது கூடவே வந்து அந்த வெங்காயம்லாம் வரும். அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துடாதீங்க. சிக்கனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த தண்ணியிலே இருக்கணும். நான் இப்போ வந்து கழுத்து அந்த குறவலை பீஸ்லாம் வந்து நான் எடுக்கலை, ஜஸ்ட்டு பெரிய பெரிய பீஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு வந்து ஸ்லோவாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து தண்ணியும் அரிசியும் சம அளவில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம தம் போட்டுடணும். இப்போ வந்து அரிசி கொதிச்சிட்ருக்க டைமில் இந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இன்னும் கொஞ்சம் கறி மசாலாவோ இல்லை அதே மசாலா போதும் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலாலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றி இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கோழி எல்லாத்தையும் நல்லா வந்து பிரட்டிக்கணும். ஆல்ரெடி கோழி வெந்துருச்சு. இப்போ அதை வந்து இந்த மாதிரி மசாலாலாம் பிரட்டாமல் நாங்கள் சும்மாவே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிறனால தாராளமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த உப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி அதை வந்து மசாலா தடவி திருப்பி அதை ஃப்ரை பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் அந்த மசாலாலே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டீப் ஃப்ரைலாம் பண்ணவே கூடாது, இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு சும்மா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே போதும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்போதுமே நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கும் போது இந்த ஒரு அரேபியன் டிஷ்ஷு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பிரியாணி செய்வா, மஜ்பூஸ் செய்வான்னு சொன்னால் மேக்ஸிமம் எல்லோரும் எனக்கு மஜ்பூஸ் தான் செய்யன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் சம அளவில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு மேலே வந்து இப்படி காற்று போகாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம தம்மில் வைக்கணும். அப்போ தான் நல்லா புழுங்கி வரும். இப்போ நீங்கள் புழுங்கி வந்ததுக்கப்புறமும் 10 to 15 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் அரிசி உங்களுக்கு விரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பிரச்சனையே இல்லை. லைட்டாக தண்ணி அது மேலே தெளித்து விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து தம்மில் வைங்க, சூப்பராக வெந்துடும். ஏன்னா வந்து நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் குறையுது இல்லையா, அதனால் கூட அப்படி நம்மளுக்கு முன்ன பின்ன வேகாமையும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாலில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு சொன்னால் சாஃப்ரான் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம், அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண வச்சுருந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க.
இதோட வந்து டிஷ்ஷு முடிஞ்சிருச்சானா இல்லை, இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்குது. அரேபியன் டிஷ்ஷுன்னு சொல்லியாச்சு, அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்காம எப்படி மஜ்பூஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பசு நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்கள் ஆப்ஷன் தான். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அந்த ஏனத்தில் வச்சுட்டு கறி இருக்கு இல்லையா, நிலக்கறி, அதான் சார்கோல் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா அது ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றினா நல்லா செம ஸ்மோக்கியாக ஆகிடும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். இப்போ வந்து அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மூடி வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி தம் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப ஓவர் தம் வந்தால் அடி பிடிச்சிரும். இப்போ சரியான ஸ்மோக்காக இருக்கும். உங்களுக்கு வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டெலிஷியஸான எம்மியான மஜ்பூஸ் அல்லது கப்சா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஒன்ஸ் இது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் யாருமே பிரியாணியே கேட்க மாட்டாங்க. எப்போதுமே இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான், பிரியாணியை விட இது தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.